Hello students, basic algebra இருந்து exercise 2.12 பார்க்க போகிறோம். First question, let b greater than 0 and b not equal to 1, express y equal to b power x. y value என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், லாகரிதமிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஸ்டேட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். எக்ஸ் வேல்யூ நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நார்மலாகவே லாகரிதமிக் ஃபார்மில் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது லாகரிதமிக் ஃபார்மில் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். லாக் ஒய் இந்த பேஸு பி பேஸ் லாகோட பேஸாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மில் நம்ம ஒய் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம லாக் ஒய் பேஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டொமைன் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு எந்த ரியல் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். எந்த ரியல் வேல்யூ வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு நம்ம எந்த ரியல் வேல்யூஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரேஞ்ச் என்னவா இருக்கும், லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு 0 to infinity. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், log 27 base 9 log 9 base 27. இது பார்த்ததுமே 9 and 27 பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது 3 டேபிளில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம், 3 பவரில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். log 27 நம்ம 3 க்யூப்னு சொல்லலாம். ஸோ log 3 க்யூப் பேஸ் 9ன்னு சொல்லலாம். பவரில் இருக்க வேல்யூ ஃப்ரெண்ட்டு கொண்டு வரும்போது 3 log 9 log 3 பேஸ் 9 கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போது 3 log 9 இந்த வேல்யூ இருக்குது இல்லையா. இப்போது இந்த 3 பேஸ்க்கு கொண்டு வரணுன்னா நம்ம என்ன செய்யலாம், 3 இன்ட்டு இந்த 3 இன்ட்டு 1 பை log 3 log 9 பேஸ் 3ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இந்த 9 நம்ம எகெயின் 3 ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன கிடைக்குது, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் பாருங்கள், 3 log இந்த log 3 பேஸ் 9 நான் பேஸையும் வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது 3 இன்ட்டு 1 பை log 9 பேஸ் 3 கன்வெர்ட் ஆகுது. சரியா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 1 பை log 3 ஸ்கொயர் பேஸ் 3 கன்வெர்ட் ஆகுது. ஸோ 3 ஸ்கொயரை நம்ம என்னென்னு சொல்லலாம், பவர் 2 இருக்கிறது நம்ம ஃப்ரண்ட்டு கொண்டு வரும்போது என்னவா சேஞ்ச் ஆகுது, 3 பை 2 1 பை log 3 பேஸ் 3 கன்வெர்ட் ஆகுது. இப்போ சேம் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா log a பேஸ் a, இந்த 2 வேல்யூஸு சேம் வேல்யூவாக இருக்குன்னா இதோட ஆன்சர் 1. ஸோ நம்மளுக்கு log 3 பேஸ் 3யோட ஆன்சர் 1ன்னு கிடச்சிருது. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 3/2ன்னு கிடச்சிருது. சரியா. இங்கே நீங்கள் ஸ்கொயர் ரூட் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த சேம் மெத்தடை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை ஆல்டர்னேட் போட்டு நீங்கள் செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ log 27 பேஸ் 9ஓட வேல்யூ 3/2. நெக்ஸ்ட்டு log 9 பேஸ் 27 இந்த வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சேஞ்ச் பேஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாகவே இந்த ஆன்சர் கிடைக்குமா. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணுவேன், 1 பை log 27 பேஸ் 9 ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் 2/3. ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ ஆன்சர் 2/3. ஸோ 2 கொஷினுக்குமே நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த கிவன் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 5/6ன்னு ஆன்சர் கிடச்சிருது. சரியா. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளியராக படிச்சிருக்கணும். பவர் ரூல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாவே சம் எல்லாமே ஈஸி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதுலேயும் ஐடியா கிடச்சிருக்கும். பேஸில் இருக்க வேல்யூஸ் பாருங்கள், 8 இருக்குது, எல்லாமே எக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம சேம் பேஸ் கொண்டு வந்தாமல் தான் ஆட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது சேம் கான்செப்ட் எடுக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செஞ்சுருக்கோம், சேம் பேஸ் எக்ஸ் கொண்டு வரதுக்காக எல்லாமே ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம். 1 பை log 8 பேஸ் எக்ஸ், 1 பை log 4 பேஸ் எக்ஸ், 1 பை log 2 பேஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த 8 நம்ம
2 க்யூப்னு சொல்லலாம். 4 2 ஸ்கொயர் சொல்லுவோம். இந்த 2 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது பவரில் இருக்க வேல்யூ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். அதனால் நம்மளுக்கு என்ன ஸ்டெப் கிடச்சிருக்கு, 3 log 2 base x, 2 log 2 base x, log 2 base x. இது எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது, log 2 base x காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்துட்டா ரிமைனிங் 1/3 + 1/2 + 1 கிடச்சிருக்கு. இது நம்ம சால்வ் பண்ணும்போது 11/x கிடைக்குது. இது ஆப்போசைட் போகும்போது 11 கேன்சல் ஆகுது. இது நம்ம நார்மலாக 1 log 2 base x இருக்குது. 1/னாவே நம்ம இந்த பேஸ் வேல்யூவையும் அனதர் வேல்யூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, log x base 2 கன்வெர்ட் ஆகிடுது. அதோட வேல்யூ 6. இது லாக்ரிதமிக் ஃபார்மில் இருக்கிறத நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, x = 64. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, சால்வ்னு கொடுத்துருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 64. நெக்ஸ்ட் சம், 4th சம். இதுலேயும் சால்வ் தான் பண்ணி எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் அப்படியே எடுத்துக்கிறோம். பவரில் இருக்க வேல்யூவை ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். பவரில் இருக்க வேல்யூ 8x இருக்குது. அது ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது 8x × log 2 base 4 கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 க்யூப் 8 நம்ம 2 க்யூப்னு சொல்லலாம். அது பவரில் வந்துடுது. இங்கே இருக்க வேல்யூ நீங்கள் பவர்லேயே எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். 3 பவரில் தான் இருக்குது எல்லா வேல்யூவுமே, சரியா? 2 பவரில் இந்த வேல்யூஸ் இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சேம் வேல்யூ பேஸ்லேயும் இந்த வேல்யூ சேம் பேஸ் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன, 1. ஸோ என்ன கிடச்சிருது, 2 power 3 × 1. இது ஃபுல் வேல்யூ 1 ஆகிடுதா? ஸோ ஆன்சர் என்ன ஆகிடுது, 2 power 1. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டுமே சேம் பேஸ் வேல்யூவையும் பவர் வேல்யூ சேம் வேல்யூவாக கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம இந்த 4 என்னென்னு சொல்கிறோம், 2ன்ற வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்கிறோம், √4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். √4 அப்படின்றது என்ன, நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இன்டர்சேஞ்ச் பண்ணுற ஸ்டெப்பே யூஸ் பண்ணி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/log 4 base 2ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது 1/log 4 base 2 இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1/log 2² base 2ன்னு வரும். இந்த ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வரும்போது நம்மளுக்கு 1/2ன்னு கன்வெர்ட் ஆகிடும், சரியா? ஸோ log 2 base 2ஓட வேல்யூ 1. ஸோ நம்மளுக்கு LHSல 8x/2 கேன்சல் பண்ணும்போது 4xன்னு கிடைக்குது. இங்கே இருக்க log 2 base 2ஓட வேல்யூ 1ன்னு கன்வெர்ட் ஆகும்போது 2 power 3ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருது, சரியா? நெக்ஸ்ட் சம், if a² + b² = 7ab, show that இங்கே கிவன் இது கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் கொஷின் a² + b² = 7abன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த கண்டிஷன்லேருந்து இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், 2abயை LHS அண்ட் RHSல ஆட் பண்ணுறோம். இந்த சைடு ஒரு 2ab, அனதர் சைடு ஒரு 2ab ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்மில் a² + 2ab + b² ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. இந்த சைடு ஆட் பண்ணும்போது 9ab ஆகுது, ஓகேவா? a + b ஹோல் ஸ்கொயர். இது நம்ம கிவன் கொஷின் ரைட் சைடில் பாருங்கள், log a + log bன்னு இருக்குது. இதோட மீனிங் என்ன, log ab. ஸோ நம்ம RHSல இருக்க 9abல ab மட்டும் சேம் சைடு வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூஸும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன கிடைக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் பை 9ன்னு கிடைக்குது. இதை நம்ம ஹோல் பவரில் சொல்லும்போது a + b/3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு a + b ஸ்கொயரை ரிமூவ் பண்ணும்போது டபுள் சைடும் 1/√, ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த சைடு இருக்க 2 கேன்சல் ஆகிடும். அனதர் சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டேக்கிங் log ஆன் போத் சைட்ஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரியே தான் இங்கே லாகு
டபுள் சைடு எடுக்கும்போது log a + b / 3ன்னு கிடைக்குது. இந்த சைடில் log ab ஹோல் பவர் 1/2. ஸோ பவரில் இருக்க வேல்யூ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 1/2 log abன்னு கன்வெர்ட் ஆகுது. log abயில் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது log a ப்ளஸ் log bன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. log a + b / 3 = 1/2 × log a + log bன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது. சரி, என்ன ஆட் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு கான்சன்ட்ரேட்டோட பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 6th sum. Prove that log a square by bc. ஸோ நம்ம டிவிஷன் ரூல், குவேஷன் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு b square by ca, c square by ab. ஸோ நம்ம இங்கே செப்பரேட்டாக இருக்க லாக் வேல்யூஸை ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். log a ப்ளஸ் log b ப்ளஸ் log c இருக்குது அப்படின்னா அதை எதுன்னு சொல்லலாம், log a × b × cன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கான்செப்டில் நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு a square by bc × b square by ca × c square by abன்னு கன்வெர்ட் ஆகுது. இப்போது டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருக்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகும்போது log 1ன்னு கிடைக்குது. log 1 log 1 வேல்யூ பேஸில் எந்த வேல்யூ இருந்துச்சுனாலும் நம்ம 0ன்னு படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 7th sum. log 2, 16, log 15, 12 எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பவர் ரூல் யூஸ் பண்ணி பவருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்க வேல்யூஸை பவருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எகெயின் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது log of 16 by 15 whole power 16, 25 by 24 whole power 12, 81 by 80 whole power 7ன்னு கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்கே நம்ம 16 2 power 4ன்னு சொல்லலாம், 15 5 × 3, 25 5 ஸ்கொயர் சொல்லலாம், 24 3 8s are 24, 8 2 cube சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 81 3 power 4 இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கிவன் வேல்யூஸை எக்ஸ்பனன்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கிது. ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 16 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 power 4 கிடைக்கும். அதேமாதிரி 15 ஃபேக்டரைஸ் பண்ணினா 3 5s are 3 × 5. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 24 80 எல்லா நம்பர்ஸையுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பவர்ஸு சேம் பவர் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. பவர் டு தி பவர் மல்டிப்ளை பண்ணுவேன். 464, 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 12, 5 power 24, 3 power 4 ஹோல் பவர் 7, 3 power 28. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூக்கு காமனாக இருக்குன்னா டினாமினேட்டருக்கு சேம் வேல்யூஸ் காமனாக இருக்கும். 12 7 எல்லாமே காமன். ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது 15 5 power 16, 3 power 16, 3 power 12, 2 cube ஹோல் பவர் 12ன்னு இருக்குது. இந்த மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 2 power 36. நெக்ஸ்ட்டு 5 power 7, 2 power 28. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே 2 power 64 இருக்கா, அப்போது 2 பவரில் இருக்க வேல்யூஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 power 36, 2 power 28. இந்த 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 64 கிடச்சிருது. ஸோ இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணுற வேல்யூ 2 power 64க்கு ஈக்குவல். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே 12 தான் வரும். 5 power 16, 5 power 7, 5 power 16 and 5 power 7 இருக்குது 23. 5 power 24 minus 23 வரும்போது இங்கே ஒரு 5 மட்டும் இருக்கும் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே 12 வரும். அப்போ 16 + 12 28. ஸோ 3 power 28, 3 power 28 கேன்சல். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், 5 மட்டும் இருக்கும். ஸோ log 2 + log 5 log 5ன்னு சொல்லலாம். இங்கே ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது 2 5s are 10ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ லாக் பேஸ் 10 இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதோட வேல்யூ 1ன்னு கன்வெர்ட் ஆகிடுது. சரியா, கிவன் கொஷனில் நம்ம பேஸ் 10 இருக்கிறத கன்சிடர் பண்ணுறோம், காமன் லாகரிதமிக்காக கன்சிடர் பண்ணுறோம். சரியா,
இந்த இடத்துல நீங்கள் ஸ்டெப் செப்பரேட்டாக போடுங்க. நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே வச்சுக்கோ. டினாமினேட்டரில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 power 64 நியூமரேட்டர் வேல்யூ. டினாமினேட்டரில் 5 power 16 + 7 3 power 16 + 12 இன்ட்டு 2 power 36 + 28. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி log 2 + log 5 கொண்டு வாங்க. ஓகேவா? ஸ்டெப்பு மிஸ் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 8th சம். log a பேஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது நம்ம நார்மல் பேஸ் வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. 1/a² பேஸ் a 1/log a² பேஸ் a 1/log b² பேஸ் b இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. பவரில் இருக்க வேல்யூவை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரும். இப்போ 2log பேஸ் a 2log b பேஸ் b 2log c பேஸ் cன்னு கன்வெர்ட் ஆகுது. இதில் சேம் வேல்யூஸே இருக்கிறதுனால இந்த ஃபுல் டேர்ம்ஸுமே 1 ஆகுது. ஸோ 1/2 × 1/2 × 1/2 = 1/8 கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் ரொம்பவே ஈஸியான சம் தான். பவரில் இருக்க வேல்யூஸை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வரும்போது எல்லா டேர்ம்லேயுமே log a காமனாக இருக்கும். log a காமன் எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்குது? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n இருக்குது. சம் ஆஃப் n ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதோட வேல்யூ n × n + 1/2 காமனாக இருக்க log a. ஸோ இந்த சம்மும் ரொம்பவே ஈஸி. கான்செப்டை பவர் ரூல் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு log a காமனாக இருக்கும். log a அவுட் சைடு இருக்கும்போது ரிமைனிங் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸாக கிடைக்கும். அதோட ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 10th சம். log x by y minus z, log y by z minus x, log z by x minus y. Prove that x, y, z equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். given condition இந்த 3 வேல்யூஸு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 வேல்யூஸும் சம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல்னு நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் ஈக்குவல் டு கே, செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு கே, தேர்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு கே. அப்படி நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்படி ஈக்குவல் பண்ணும்போது log x ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு ky மைனஸ் kz கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டெப்லேயும் ஆப்போசிட் சைட் போகும்போது kz மைனஸ் kx கிடைக்குது, kx மைனஸ் ky கிடைக்குது. இந்த வேல்யூஸை கிவன் கொஷின் log x ப்ளஸ் log y ப்ளஸ் log z இந்த 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு RHS வேல்யூ எல்லாமே ky கேன்சல், kz kx கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்குது. log ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது log xy z ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. எந்த வேல்யூ 0? xy zோட வேல்யூ எப்போ 0வாக இருக்கும்? log 1 இருக்க வரும்போது தான் 0ன்னு சொல்லுவோம். ஸோ xy z வேல்யூ என்னவாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். xy z ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும்தான் கிவன் கொஷின் பாசிபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸை கேக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு ஒரு ரிலேஷன் கொண்டு வரோம். அந்த ரிலேஷனில் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் xy z ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு சம். இந்த சம்முமே ரொம்பவே ஈஸி. என்ன செஞ்சுருக்கு? log x பேஸ் 2 3 log x பேஸ் 1/2 and 6 ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? log x பேஸ் 2வை டீயாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூவை டீயை கன்சிடர் பண்ணுறேன். இங்கே நெக்ஸ்ட்டாக இருக்க வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ பேஸ் வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? log 1/2 பேஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. 1/2 அப்படிங்கும்போது குவாஷன்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது log 1 மைனஸ் log 2 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். log 1 பேஸ் எக்ஸ், நெக்ஸ்ட்டு log 2 பேஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இங்கே நம்ம கிவன் கொஷினில் இருக்க வேல்யூக்கு நம்ம அப்ளை பண்ணுங்கிறதுக்காக 1/log x பேஸ் 2வாக இதை கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக பேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுறோம். log 1ஓட வேல்யூ 0ன்னு தெரியும்.
இந்த வேல்யூ நம்மளுக்கு 1/tன்னு மைனஸ் 1/t. 1 மைனஸ் 1/tயை நம்ம மைனஸ் டீன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, லாக் 1/2 லாக் எக்ஸ் பேஸ் 1/2வோட வேல்யூ மைனஸ் டீன்னு கிடச்சிருக்கு. இதை கிவன் கொஸ்டினில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, டீயோட வேல்யூ கிடைக்குது. டி ஈக்குவல் டு 3/2. டீயோட வேல்யூ 3/2. நெக்ஸ்ட்டு நம்ம டி என்ன வேல்யூவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், லாக் எக்ஸ் பேஸ் 2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 2 எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3/2ன்னு கிடைக்குது. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 கியூப் ஹோல் பவர் 1/2ன்னு சொல்லலாம். 2 கியூப் ஈக்குவல் டு 8 பவர் 1/2. 8 பவர் 1/2வை நம்ம 2√2ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 2√2. ஸோ கிவன் கொஸ்டினில் இருக்க டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு டேர்மை டீன்னு கன்சிடர் பண்ணுறோம். இந்த டி வேல்யூ யூஸ் பண்ணி செகண்ட் டேர்மில் இருக்க வேல்யூக்கு லாக் எக்ஸ் பேஸ் 1/2வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த 2 வேல்யூஸையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸ்க்கு டி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 12th சம், லாக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 பேஸ் 5 மைனஸ் 6. இது லாக்ரதமிக் ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்னவாகும், 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65ன்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. பேஸில் இருக்க வேல்யூ பேஸ், இது பவர். ஸோ 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆகும். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ரிமைனிங் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது 4x ஈக்குவல் டு மைனஸ் 40 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா. ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ் தான். ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சமமே ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.